ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹரிலதாஸ் கார்டன். இன்றைக்கி இந்த வீடியோவில் ரோஜா செடிகளை எப்படி கோகோ பீட்டில் வளர்க்கலாம் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். நார்மலாக இப்போ நம்ம வந்து ஒரு நர்சரிலேருந்து ஒரு செடி வாங்கிட்டு வரோம்னா நார்மல் பாட்டிங் மிக்ஸில், அதாவது மண்ணில் வைக்கிறோம் அப்படின்னா லைட்டாக அந்த மண்ணை லூஸ் பண்ணிவிட்டு அப்படியே நடுவோம். இதே கிரவுண்டில் வைக்கிறதா இருந்தாலும் அப்படியே தான். சம்டைம்ஸ் பார்த்திங்கன்னா நம்ம லூஸ் பண்ணாமல் கூட நல்ல மண்ணாக இருந்துச்சுன்னா அப்படியே கூட வச்சுருவோம். ஆனால் கோகோ பீட்டில் வைக்கிறோம் அப்படின்னா அந்த மண்ணோடு நம்ம வைக்கக்கூடாது. இது மாதிரி ஒரு செடி வந்து நம்ம நர்சரிலேருந்து வாங்கிட்டு வரோம்னா நல்லா தண்ணி ஊற்றி வச்சுடுங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த செடியை எடுத்து அப்படியே அந்த மண்ணெல்லாம் கொஞ்சம் லூஸ் பண்ணிவிட்டு ஒரு தண்ணி இந்த மாதிரி ஒரு டப்பில் போட்டு வச்சுடுங்க. ஒரு 10 நிமிஷம் போட்டு வச்சிங்கன்னாவே நல்லா அந்த மண்ணெல்லாம் ஊறி வந்துடும். பேர் ரூட்டாக தான் எடுத்து நம்ம கோகோ பீட்டில் வைக்கணும். மண் கொஞ்சம் கூடமே இருக்கக்கூடாது. நல்லா இந்த மாதிரி அலசி எடுத்திங்கன்னா, அதாவது தண்ணி ஏற்கனவே ஊற்றி வச்சுருந்து இந்த மாதிரி அலசினிங்கன்னா டக்குன்னு வந்துடும். கொஞ்சம் ட்ரையாக இருந்ததுன்னா ஒரு அரை மணி நேரம் 1 மணி நேரம் தண்ணியிலே போட்டு வச்சுருங்க. அதுக்கப்புறம் லைட்டாக எடுத்து இந்த மாதிரி ஷேக் பண்ணிங்க அப்படின்னாலே ஃபுல்லாக அந்த மண்ணெல்லாம் கழுவிட்டு வந்துடும். பேர் ரூட்டாக தான் எடுத்து அந்த செடியை வந்து நம்ம கோகோ பீட்டில் வைக்கணும். இதுதான் ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு. இது மாதிரி நல்லாவே கழுவி எடுத்துருங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா ரா கோகோ பீட்லேயுமே நடலாம். ஆனால் அதை விடவே பார்த்திங்கன்னா பெஸ்ட்டு எதுனா கோகோ பீட், பெர்லைட், அது கூட கொஞ்சமாக பார்த்திங்கன்னா வேப்ப முன்னாக்கு, கொஞ்சமாக போன் மீல் இதை கலந்துட்டு வச்சிங்கன்னா செடி நல்லா ஹெல்த்தியாக இருக்கும். இன்னுமே ட்ரைனேஜுக்கு நல்லாயிருக்கும். சில பேர் நினைப்பீங்க கோகோ பீட்டில் நம்ம வைக்கக்குள்ளே அந்த ஈரம் இருந்துக்கிட்டே இருக்காதா, வேறு அழுகிடாதா அப்படின்னு சொல்லிட்டு. ஆகவே ஆகாது. நம்ம கோகோ பீட்டில் தண்ணி ஊற்றினோன்னா அடுத்த நிமிஷமே பார்த்திங்கன்னா டக்குன்னு ட்ரைன் ஆகிடும். தண்ணி கோத்து நிற்கவே நிற்காது. அந்த கோகோ பீட்லேயும் பார்த்திங்கன்னா பொலன்னு தான் இருக்கும். இந்த கலவையை எப்படி ரெடி பண்ணலான்னு பார்க்கலாம். நீங்கள் வந்து 6க்கு 1 இல்லை 5க்கு 1, இப்போ 6 டப்பாவில் பார்த்தீங்கன்னா கோகோ பீட் எடுக்கிறீங்கன்னா ஒரு டப்பாவில் பெர்லைட் எடுங்க. நான் பார்த்தீங்கன்னா 6 டப்பா 6 இன்ச் பாட்டில் தான் எடுத்திருக்கேன். 6 டப்பாவில் பார்த்தீங்கன்னா கோகோ பீட் எடுத்து வச்சுருக்கேன். அது கூட ஒரு டப்பா பார்த்தீங்கன்னா நான் வந்து பெர்லைட் எடுத்திருக்கேன். மொத்தம் பார்த்தீங்கன்னா நான் 12 டப்பா வந்து கோகோ பீட் எடுத்து 2 டப்பா வந்து பெர்லைட் எடுத்திருக்கேன். பெர்லைட் பார்த்திங்கன்னா அமேசான்லேயே கிடைக்கிது. இல்லை உங்கள் லோக்கல் ஷாப்பில் எங்கேயாவது கிடச்சிதுன்னா கூட வாங்கிக்கோங்க. நம்ம பெர்லைட் போடக்குள்ளே பார்த்திங்கன்னா நல்ல ட்ரைனேஜ் போகும், நல்ல பொலன்னு இருக்கும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா இது கூட நான் ஒரு டப்பா, அதாவது 4 இன்ச் பாட் அளவுக்கு நான் நீம் கேக் பவுடர் எடுத்திருக்கேன். 6 இன்ச் பாட்டில் 12 டப்பா பார்த்திங்கன்னா கோகோ பீட் எடுத்திருக்கேன். 2 பாட் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா பெர்லைட்டு, அந்த மாதிரி 4 இன்ச் பாட்டில் ஒரு பாட் ஃபுல்லாக நீம் கேக் பவுடரு, ஒரு பாட் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா, அதாவது 4 இன்ச் பாட்லேயே ஒரு பாட் ஃபுல்லாக போன் மீல் எடுத்திருக்கேன். இது 4யுமே நல்லா கலந்துடுங்க. நல்லா ஒன்றோட ஒன்று நல்லா கலந்து விடுங்க. பெர்லைட்டுமே பார்த்தீங்கன்னா அந்த தெர்மாக்கோல் மாதிரி தான் லைட்டாக இருக்கும், வெயிட்லெஸ்ஸாக தான் இருக்கும். இது கூட நம்ம கலக்கக்குள்ளே நல்லாவே அந்த இப்போ நம்ம வெறும் கோகோ பீட் மட்டும் போட்டோம்னா கோகோ பீட் அப்படியே இறுகி போன மாதிரி ஆகிடும். இதே நம்ம பெர்லைட் கலக்கக்குள்ளே பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி கட்டி பிடிக்காது, இருக்காது, நல்ல பொலன்னு லூஸாக இருக்கும். அந்த மண் கலவையே அவ்வளோ சாஃப்டாக இருக்கும். நம்ம தண்ணி ஊற்றினாலும் டக்குன்னு ட்ரைன் ஆகிடும். பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குதுன்னு, நல்ல பொலன்னு உதிரியாக இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி கலவை ரெடி பண்ணி வச்சிங்கன்னா செடி நல்லாவே வளருது. நான் வந்து இப்போ கொஞ்ச நாளாக தான் பார்த்திங்கன்னா கோகோ பீட்டில் ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். நான் ட்ரை பண்ணி ரிசல்ட் நல்லா வந்ததுக்கப்புறம் தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன். நல்லாவே இருக்குது ரிசல்ட். நீங்கள் வந்து இந்த மாதிரி கோகோ பீட்டில் வைக்கிறீங்க அப்படின்னா ஒரு 4-5 செடி ஜஸ்ட் வச்சு ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு நல்லா இருக்குது ஓகே அப்படின்னா நீங்கள் இதிலே கண்டினியூ பண்ணிக்கலாம். நான் 6 இன்ச் பாட்டு தான் எடுத்திருக்கேன். கீழே அந்த ஹோல்ஸ்லலாம் எந்த கல்லுமே வைக்கல, அப்படியே வச்சுட்டேன். நல்லாவே ட்ரைன் ஆகும், பயப்பட வேண்டாம். நம்ம பெரிய சைஸ் பாட்டில் வைக்கக்குள்ள வேணால் அந்த ஹோல்ஸ்லலாம் வந்து ஏதாவது ஒரு கல்லோ இல்லை ஏதாவது ஓடோ அந்த மாதிரி வச்சுக்கலாம். அதே மாதிரி நீங்கள் இந்த மாதிரி வைக்கிறீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து சின்ன பாட்டில் வளர்த்து அப்புறம் பெரிய பாட்டுக்கு மாற்றுங்க. எடுத்த உடனே பெரிய பாட்டில் வைக்காதீங்க. 6 இன்ச் பாட்டே போதுமானதாக இருக்கும். ரொம்ப பெரிய செடி அப்படிங்கிற பட்சத்தில் ஒரு 8 இன்ச்சில் வச்சுக்கலாம். ஒரு 2 மாதத்துலேயே நல்லா வளர்ந்துருச்சு, வேரெல்லாம் அந்த ஹோல்ஸ் வழியாக கீழே வருது அப்படின்னா இப்போ 6 இன்ச்சில் வச்சுருக்கோமா, அடுத்தது மாற்றக்குள்ள ஒரு 8 இன்ச்சில் மாற்றிக்கலாம். அதே மாதிரி நம்ம கோகோ பீட்டில் பேர் ரூட்டாக தான் வைக்கிறோம். டைரக்ட் சன்லைட்டில் வைக்காதீங்க. ஒரு வாரம் வந்து ஷேடில் வைங்க. நம்ம இப்போ ஆன்லைன்லலாம் வாங்குகிறோம்ல, இப்போ புஷ்பாஞ்சலி, கேஎஸ்ஜி அந்த மாதிரி நர்சரிலாம் வாங்குகிற செடியை எப்படி ட்ரீட் பண்ணுவோமோ சேம் அதே மாதிரி தான் இதையும் வளர்க்கணும். சில செடி பார்த்திங்கன்னா அந்த நியூ க்ரோத்தோ இலையோ கொட்டவே கொட்டாது, அப்படியே வேறு பிடிச்சி வளர்ந்துடும். சிலது பார்த்திங்கன்னா அந்த லீஃப் எல்லாம் கொட்டிட்டு மறுபடியும் நியூ க்ரோத் வரும்.
அதே மாதிரி கொஞ்சம் பெரிய சைஸ் பாட்டில் வைக்கக்குள்ள பார்த்தீங்கன்னா, அந்த ஹோல்ஸில் வைக்கிறதுக்கு நான் பழைய டப்பா இருக்குல்ல, அதாவது பாட்டு உடஞ்சி போய் மக்கி போயிருக்கோம்ல, அதை தான் உடச்சி வச்சுக்குவேன். நம்ம அதுக்கு போயிட்டு ஓடு, கல் இதெல்லாம் தேடிட்டு இருக்க முடியாதுல்ல, அதனால் நான் இதை உடச்சி வச்சுருவேன். அந்த மாதிரி இப்போ 8 ஓட்டை இருக்குது அப்படின்னா 4 ஓட்டையை ஃப்ரீயாக விட்டுட்டு 4 ஓட்டையை மட்டும் நான் இந்த மாதிரி மூடி வைப்பேன். அப்படி தான் வச்சு நான் எப்பயுமே செடி நடுவேன். இது பார்த்தீங்கன்னா 8 இன்ச் பாட்டு. நான் ஏற்கனவே பார்த்தீங்கன்னா நிறைய செடி வந்து கோகோபீட்டில் வச்சுருக்கேன். அதில் எல்லாமே பார்த்தீங்கன்னா ரூட் வந்து அந்த ஹோல்ஸ் வழியாக கீழே வர ஆரம்பிச்சிருச்சு. அதனால் இப்போயே ரீபாட் பண்ணிடலாம் இந்த மாதமே. ஏன்னா இப்போயே வெயில் ஜாஸ்தி ஆகிடுச்சு. அடுத்த மாதம் மார்ச்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது. நட்ட செடியை காப்பாற்றி கொண்டு வரதே பெரும்பாடாக இருக்கும். இது பார்த்தீங்கன்னா 6 இன்ச் பாட்டு, இது 8 இன்ச் பாட்டு பாருங்கள். ஒரு 2 மாதம் கழித்து நம்ம இந்த பாட்டிலே, அதாவது 8 இன்ச்லேயே வைக்கலாம். வேரெல்லாம் பாருங்கள் இதில் கீழே வந்துருச்சு, நல்லாவே தெரியுது பாருங்கள் வேர். இந்த மாதிரி வேர் கீழே வந்ததுக்கப்புறம் நம்ம இதை ரீபாட் பண்ணி வச்சிடலாம். செடி ரொம்ப ஒன்றும் இது பெருசாக வளரல, ஆனாலும் பார்த்தீங்கன்னா வேர் கீழே வந்துருச்சு. எவ்வளோ வேர் வந்திருக்கு பாருங்கள். நம்ம இப்போ வந்து பெரிய பாட்டில் மாற்றி வச்சோம்னா டக்குன்னு ரூட் ஃபார்ம் ஆகி நல்ல செடி விகரஸாக வளர ஆரம்பிச்சிரும். நான் இதெல்லாம் பார்த்திங்கன்னா பியூராக வெறும் கோகோபீட்டில் மட்டும்தான் வச்சுருந்தேன். இப்போ தான் வந்து பெர்லைட்டு, நீம் கேக் பவுடரு, அப்புறம் போன் மீல் எல்லாம் கலந்து வைக்கிறேன். இந்த செடி பார்த்திங்கன்னா நான் ரீபாட் பண்ணி 1 வீக் ஆகிடுச்சு. நியூ க்ரோத் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு. ஒரு குட்டி பேஸ்லேயுமே வந்திருக்கு. இதுக்கு நம்ம ஃபீட் பார்த்திங்கன்னா நம்ம பேபி ஃபீட் தான், அதாவது பேபி பிளான்ட்டுக்கு கொடுப்போம்ல, சேம் அதே தான். ஃபஸ்ட்டு வந்து நட்டுட்டு வெறுமனே தண்ணி மட்டும் ஊற்றி வச்சுருங்க. செகண்ட் வாட்டர் பார்த்திங்கன்னா ஹியூமிக் ப்ளஸ் 1261, செகண்ட் வாட்டர் பார்த்தீங்கன்னா ஹியூமிக் ப்ளஸ் எப்சம் சால்ட்டு. இது ஒரு 2 டைம் கொடுத்தாலே போதும். 2 டைம் கொடுத்துட்டு அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம ஃபீட் ஸ்டார்ட் பண்ணிடலாம். கோகோபீட்டில் வளர்க்குற செடிக்கெல்லாம் எந்த மாதிரியான ஃபீட் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் தனியாக ஒரு வீடியோ போடுறேன். அது மாதிரி நம்ம ரீபாட் பண்ண செடியெல்லாம் வந்து ஷேரில் வைக்கணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா நம்ம ரூட்டை டிஸ்டர்ப் பண்ணாமல் அப்படியே கமுத்து அப்படியே தான் வைக்கிறோம். அதனால் ஒன்றுமே பிரச்சனை இல்லை, டைரக்ட் சன்லைட்லேயே வச்சிடலாம். நானுமே பார்த்தீங்கன்னா டைரக்ட் சன்லைட்லேயே தான் எல்லாத்தையுமே வச்சுருக்கேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.